வணக்கம் நண்பர்களே. உங்கள் வங்கி கணக்கிற்கு அடுத்த 10 நாட்களில் 3000 ரூபாய் வரப்போகிறதா? 2026 இந்த ஏப்ரல் மாத இறுதியில் தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் பரபரப்புகள் முடிந்து இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் பல குடும்பங்களின் பட்ஜெட்டை தீர்மானிக்கப் போகும் அந்த 3 முக்கிய திட்டங்கள் என்னென்ன? அதில் உங்களுக்கு பணம் கிடைக்குமா? ஒருவேளை வரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இப்போது தமிழகம் முழுவதும் ஹாட் டாபிக். இதில் மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, இன்னும் 2 முக்கியமான கல்வி உதவி திட்டங்களும் அடங்கியுள்ளன. இந்த வீடியோவில் மே மாதத்திற்கான அந்த பணம் யாருக்கெல்லாம் வரும், எப்போது வரும் என்பதை மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. இந்த முறை வெறும் 1000 ரூபாய் மட்டுமல்ல, சில குடும்பங்களுக்கு மொத்தம் 3000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அது எப்படி? விரிவாக பார்ப்போம். முதலில் தமிழகத்தின் மிகப்பெரிய அடையாளமாக மாறியிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி பார்ப்போம். இப்போது நாம் 2026 இருக்கிறோம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது இருந்த பயனாளிகளின் எண்ணிக்கையை விட இப்போது இதன் பரப்பு பல மடங்கு விரிவடைந்துள்ளது. சமீபத்தில் நடந்த தேர்தலை முன்னிட்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான தொகை, அதாவது 3000 ரூபாய் முன்பணமாகவும் அத்துடன் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ஒரு 2000 ரூபாயும் ஏற்கனவே உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார். இதனால் ஏப்ரல் வரையிலான நிலுவைத் தொகைகள் பலருக்கும் வழங்கப்பட்டுவிட்டன. சரி, இப்போது கேள்வி என்னவென்றால், மே மாதத்திற்கான 1000 ரூபாய் எப்போது வரும்? அரசு தரப்பிலிருந்து கிடைத்துள்ள தகவல்களின்படி அடுத்த 10 முதல் 15 நாட்களுக்குள், அதாவது மே மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் பின்னணி மற்றும் விரிவாக்கம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான மாற்றங்கள் உள்ளன. ஆரம்பத்தில் இந்த திட்டத்தில் சில கட்டுப்பாடுகள் இருந்தன என்பது நமக்கு தெரியும். ஆனால் 2026 தற்போதைய நிலவரப்படி இந்த திட்டம் புதிய பயனாளிகளையும் உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் மற்றும் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் புதிதாக திருமணமான பெண்கள் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் என சுமார் 4 லட்சம் பேர் இந்த புதிய பட்டியலில் இணைந்துள்ளனர். அரசு தரப்பு அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், தகுதியுள்ள ஒரு பெண் கூட விடுபடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. இதன் பின்னணி என்னவென்றால், பணவீக்கம் அதிகரித்துள்ள இந்த சூழலில் ஒரு குடும்ப தலைவியின் கையில் இருக்கும் இந்த 1000 ரூபாய் அந்த வீட்டின் சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்ய பெரிய அளவில் உதவுகிறது. இந்த இடத்தில் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இந்த 1000 ரூபாய் உங்கள் குடும்பத்தின் எந்த தேவையை சரி செய்கிறது? உங்களோட கருத்து என்ன என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, இப்போது நாம் அடுத்த முக்கியமான திட்டத்திற்கு வருவோம். மகளிர் உரிமை தொகை ஒரு பக்கம் இருக்க, கல்விக்காக அரசு வழங்கும் அந்த 2000 ரூபாய் யாருக்கு? இங்கேதான் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்கள் வருகின்றன. இந்த 2 திட்டங்களும் தமிழகத்தின் கல்வி புரட்சியில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகின்றன. குறிப்பாக அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் இது செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாதம் 1000 ரூபாய் மாணவிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கி இப்போது ஓராண்டிற்கும் மேலாகிவிட்டது. இதன் தாக்கம் எப்படி இருக்கிறது தெரியுமா? சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு வெளியிட்ட ஆய்வறிக்கைகளின்படி இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை காரணமாக அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட சுமார் 20% அதிகரித்துள்ளது. ஒரு மாணவி இளங்கலை பட்டம் அல்லது டிப்ளமோ முடிக்கும் வரை இந்த தொகை மாதம் மாதம் தடையின்றி வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எந்த அலுவலகத்திற்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்களின் வங்கிக் கணக்கிலேயே டிபிடி, அதாவது நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் பணம் வந்து சேரும். மே மாதத்திற்கான இந்த தொகை மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து அல்லது அதற்கு முன்னதாகவே, அதாவது அடுத்த வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கோடை விடுமுறை காலமாக இருந்தாலும் மாணவிகளின் கல்வி செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த தொகையை அரசு தொடர்ந்து வழங்குகிறது. இதுதான் இந்த திட்டத்தின் ஆகச்சிறந்த அம்சம். சரி, மாணவிகளுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு இல்லையா என்ற கேள்வி எழுந்தபோதுதான் தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இது. இப்போது ஒரு வீட்டில் ஒரு கல்லூரி செல்லும் மாணவி மற்றும் ஒரு கல்லூரி செல்லும் மாணவன் இருந்தால் அந்த வீட்டிற்கு மாதம் 2000 ரூபாய் கல்வி உதவி தொகையாகவே கிடைக்கிறது.
இதனுடன் அந்த வீட்டின் தலைவிக்கு கிடைக்கும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையையும் சேர்த்தால் மொத்தம் 3000 ரூபாய் அந்த ஒரே குடும்பத்திற்கு அரசு வழங்குகிறது. இதனால்தான் இந்த மே மாதம் பல குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாக மாறப்போகிறது. அடுத்த 10 நாட்களில் இந்த 3000 ரூபாயும் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வரத் தொடங்கும். இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் ஒப்புதல் பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டதாக கோட்டை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களின் பின்னணியில் இருக்கும் பொருளாதார அரசியலை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இது வெறும் இலவசமா அல்லது சமூக முதலீடா? நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், இது ஒரு சமூக முதலீடு. ஒரு மாணவன் அல்லது மாணவிக்கு வழங்கப்படும் இந்த 1000 ரூபாய் அவர்களை வேலைவாய்ப்பிற்கு தகுதியானவர்களாக மாற்றுகிறது. இதனால் அந்த தலைமுறையே வறுமையிலிருந்து மீண்டு வர முடியும். அதேபோல் மகளிர் உரிமை தொகை என்பது பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கப்படும் ஒரு அங்கீகாரம். சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த திட்டங்கள் மூலம் புழக்கத்தில் இருக்கும் பணம் உள்ளூர் பொருளாதாரத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. சரி, இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பணம் உங்கள் கணக்கிற்கு வரவில்லை என்றால் என்ன செய்வது? இதற்கான வழிமுறைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சில நேரங்களில் பணம் தடையுற வாய்ப்புண்டு. முதலில் உங்கள் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பெரும்பாலான நேரங்களில் KYC அப்டேட் செய்யப்படாத காரணத்தால் தான் பணம் திரும்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரை அரசு வழங்கிய பிரத்யேக ATM கார்டுகளை பயன்படுத்துவது நல்லது. அதேபோல் உங்கள் ரேஷன் கார்டில் செல்போன் எண் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் பணம் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டவுடன் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வரும். ஒருவேளை அடுத்த 15 நாட்களுக்குள் பணம் வரவில்லை என்றால் நீங்கள் உங்கள் பகுதிக்கு உட்பட்ட இ-சேவை மையத்தையோ அல்லது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தையோ அணுகி முறையிடலாம். இதற்காக தனி புகார் பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டங்களின் காலக்கோடு அல்லது டைம்லைனை பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். 2026 தேர்தல் வாக்குறுதிகளில் பலவும் நிறைவேற்றப்பட்டு வரும் வேளையில் இந்த திட்டங்களை மேலும் செம்மைப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக பயனாளிகளின் தகுதியை மறு ஆய்வு செய்வது மற்றும் விடுபட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது போன்ற பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் இந்த 2000 ரூபாய் என்பது மாணவர்களின் படிப்புச் செலவுக்கு, அதாவது பஸ் பாஸ், நோட்டு புத்தகங்கள் அல்லது சிறு தேர்வு கட்டணங்களை செலுத்த பெரிய அளவில் கை கொடுக்கும். இதன் மூலம் இடைநிற்றல் என்பது தமிழகத்தில் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என அரசு நம்புகிறது. இங்கே நாம் ஒரு ஒப்பீட்டை பார்ப்போம். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் இந்த நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன? தேசிய அளவிலான தரவுகள் கூறுவது என்னவென்றால், தமிழகத்தின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் GER இந்தியாவின் சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது. இதற்கு பின்னால் இதுபோன்ற கல்வி உதவித்தொகை திட்டங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கின்றன. ஆனால் இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், இது மாநில அரசின் கடன் சுமையை அதிகரிக்கும் என்பதாகும். ஆனால் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கல்வி மற்றும் பெண்களுக்கு செய்யப்படும் செலவு என்பது ஒருபோதும் நஷ்டம் தராது. அது எதிர்கால வளர்ச்சிக்கான அஸ்திவாரம் என்பதாகும். இதனால்தான் பட்ஜெட்டில் இதற்காக பெரும் பகுதி நிதி ஒதுக்கப்படுகிறது. இப்போது பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய சந்தேகம், நான் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறேன், எனக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்பதுதான். இதற்கு பதில் ஆம். புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மற்றும் புதிதாக திருமணம் செய்து கொண்டவர்கள் விண்ணப்பிப்பதற்கு ஏற்கனவே சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. அதில் விண்ணப்பித்த சுமார் 4 லட்சம் பேரில் தகுதியானவர்களின் பெயர்கள் ஏற்கனவே பட்டியலில் சேர்க்கப்பட்டுவிட்டன. அவர்களுக்கு இந்த மே மாத தவணையிலிருந்து பணம் கிடைக்கத் தொடங்கும். இதேபோல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேரப்போகும் மாணவ மாணவிகளுக்கும் விண்ணப்ப முறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. உங்கள் கல்லூரி சேர்க்கை சான்றிதழ் மற்றும் வங்கி விவரங்களை சமர்ப்பித்தால் போதும், உங்களுக்கும் அடுத்த மாதங்களிலிருந்து இந்த உதவித்தொகை கிடைக்க வழிவகை செய்யப்படும். இந்த செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். 2026 ஏப்ரல் 29 ஆகிய இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிந்து புதிய மாற்றங்கள் வர வாய்ப்பு ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் பழைய திட்டங்கள் தொடருமா? உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இந்த 3 திட்டங்களும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன. எனவே எந்த காரணத்தை கொண்டும் இவை நிறுத்தப்படாது,
மாறாக இன்னும் எத்தனை பேருக்கு இதை விரிவுபடுத்தலாம் என்றுதான் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவில் உள்ள பொருளாதார வல்லுநர்கள் கூட தமிழகத்தின் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரியை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். சரி, இப்போது இந்த திட்டங்கள் குறித்த சில முக்கிய கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். இது பலரது சந்தேகங்களை தீர்க்க உதவும். முதல் கேள்வி, மகளிர் உரிமைத் தொகை யாருக்கெல்லாம் வராது? அரசு ஊழியர்கள், ஆண்டு வருமானம் குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் இருப்பவர்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது என்பது அடிப்படை விதி. ஆனால் இதில் சில விதிவிலக்குகளும் உண்டு. அதை அரசு அவ்வப்போது அறிவிக்கிறது. இரண்டாவது கேள்வி, புதுமை பெண் திட்டத்திற்கு அரசு பள்ளியில் எத்தனை ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும்? 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் மட்டுமே இதற்கு தகுதியானவர்கள். தனியார் பள்ளியில் படித்துவிட்டு அரசு பள்ளிக்கு மாறியவர்களுக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. மூன்றாவது கேள்வி, இந்த மே மாத பணத்தை ஒரே தவணையாக பெற முடியுமா? இல்லை, ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தனி தேதிகளில் பணம் விடுவிக்கப்படும். அடுத்த 10 நாட்களில் இவை அனைத்தும் உங்கள் கணக்கில் வந்துவிடும். தமிழக அரசின் இந்த முன்னெடுப்புகள் மூலம் அடுத்த 10 நாட்களில் சுமார் 1.20 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்பெறப் போகிறார்கள். மே மாதம் என்பது பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறப்பதற்கு தயாராகும் ஒரு காலம். இந்த சமயத்தில் கையில் கிடைக்கும் இந்த 3000 ரூபாய் சாமானிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய நிம்மதியை தருகிறது. அறிக்கைகள் கூறுவது போல இந்த தொகையை மக்கள் பெரும்பாலும் கல்வி, மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவே பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான பொருளாதார சுழற்சியை உருவாக்குகிறது. இதன் அடுத்த கட்டமாக அரசு இந்த உதவித்தொகையை இன்னும் உயர்த்த வாய்ப்பிருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டங்கள் அனைத்தும் தொழில்நுட்ப ரீதியாக இணைக்கப்பட்டுள்ளன. எனவே முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. உங்கள் மொபைல் போனுக்கு வரும் மெசேஜ் மூலமே நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். மே மாதத்தின் முதல் வாரத்தில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான 1000 ரூபாயும், அதைத் தொடர்ந்து 10ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமைத் தொகையும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பயனாளர்கள் பதற்றப்படாமல் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒருவேளை பணம் வருவதில் சிக்கல் இருந்தால் உங்கள் வங்கியின் மேலாளரை அணுகி உங்கள் கணக்கு ஆக்டிவ் நிலையில் இருக்கிறதா என்பதை மட்டும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். முடிவாக சொல்லப்போனால் 2026இன் இந்த கோடை காலத்தில் தமிழக அரசின் இந்த 3 திட்டங்களும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிடிமானமாக இருக்கிறது. மகளிர் உரிமைத் தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த 3ம் வெறும் பெயர்கள் அல்ல, பல லட்சம் குடும்பங்களின் எதிர்கால கனவுகள். அடுத்த 10 நாட்களில் உங்கள் கணக்கிற்கு வரப்போகும் அந்த 3000 ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது? நீங்கள் இந்த திட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுபோன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.